கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். An ox knows its owner and a donkey its master's manger, but Israel does not know, my people do not understand. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தேவன் தமது ஜனங்களின் ஆவிக்குரிய நிலையை மிகவும் வேதனையோடு வெளிப்படுத்துகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். மாடும் கழுதையும் போன்ற அறிவில்லாத மிருகங்களுக்கு கூட தங்களை போஷிக்கும் எஜமானை அறியும் அறிவு இருக்கிறது. ஆனால் தேவனால் படைக்கப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை மறந்து வாழ்ந்தார்கள். இது ஒரு கண்டன வசனம் மட்டுமல்ல, இதன் பின்னால் தேவனுடைய உடைந்த இருதயம் இருக்கிறது. தேவன் சொல்வது என்னவென்றால், நான் உங்களை நேசித்தேன், பாதுகாத்தேன், போஷித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னை உணரவில்லை. மாடு எஜமானின் குரலை அறியும், கழுதை உணவு கிடைக்கும் இடத்தை அறியும். ஆனால் மனிதன் பல சமயங்களில் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். சுவாசம், ஆரோக்கியம், குடும்பம், உணவு, சமாதானம் இவை எல்லாம் தேவனிடமிருந்து வந்தாலும் மனிதன் தேவனை மறந்து உலகத்தை மட்டும் பற்றி கொள்கிறான். இந்த வசனம் நமக்கு 2 முக்கியமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, தேவனை அறிதல் வாழ்க்கையின் முதன்மை. படிப்பு, பணம், பதவி, திறமை இவை எல்லாவற்றையும் விட தேவனை அறிதலே பெரிய ஆசீர்வாதம். தேவனை மறந்த வாழ்க்கை வெளியில் வெற்றியாக தோன்றினாலும் உள்ளத்தில் வெறுமையாக இருக்கும். 2வது, நன்றி உணர்வு இல்லாத இருதயம் ஆவிக்குரிய குருட்டுத்தனம், அதாவது இருளான ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவன் செய்த நன்மைகளை நினைக்காத போது மனிதன் மெதுவாக தேவனை விட்டு தூரமாகிறான். நன்றி உள்ள இருதயம் தேவனுக்கு அருகில் இட்டு செல்லும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் கூறுவதை எரேமியா 8:7 வாசிக்கிறோம். பறவைகளுக்கு கூட காலங்களை அறியும் இயல்பு உள்ளது. ஆனால் மனிதன் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய காலத்தையும் உணராமல் வாழ்கிறான். இயற்கையே தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறது, மனிதன் மட்டும் பல நேரங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. தேவனுடைய நன்மைகளை நினைவில் வைத்திருப்பது விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை. மறதி மனிதனை தேவனிடமிருந்து விலக்குகிறது. நினைவு மனிதனை தேவனிடம் நெருக்கமாக்குகிறது. இதையும் ஒத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை, எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றி நம்ம தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதனால தான்
இங்க சங்கீதக்காரன் சொல்றார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு அவர் மற்றவங்களுக்கு கூட சொல்ல, அவருடைய ஆத்துமாவுக்கே சொல்றார். அதே போல நமக்குள்ளார நம்மளே சொல்லணும், ஆண்டவர் எனக்கு எத்தனை காரியம் செஞ்சிருக்கார், நான் ஒருபோதும் அவரை மறக்க மாட்டேன், அவர் செய்த காரியங்களுக்காக அனுதினமும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நன்றி சொல்ல 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 தான் அவரோடு நெருக்கமான உறவை நம்மால் புதுப்பித்து கொள்ள முடியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை ஓசியா 4:6 வாசிக்கிறோம். தேவனை அறியாத அறிவின்மை ஆவிக்குரிய அழிவை உண்டாக்குகிறது. உலக அறிவு இருந்தாலும் தேவனை அறியாத வாழ்க்கை முழுமை அற்றது. தன் தகப்பனிடத்திலிருந்து தன் சொத்தை பிரித்தெடுத்து சென்ற மகன் எல்லாவற்றையும் இழந்து தனிமையில் பசியால் வாடிய போது தன் தவறை உணர்ந்து புத்தி தெளிந்து, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று வருந்தியவன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று தம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள கிளம்பினான். மனம் திரும்பி வந்த மகனை கண்ட தகப்பன் ஓடோடி வந்து அவனை கட்டி தழுவினார் என்பதை லூக்கா 15 வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமான போது துன்பம் வந்தது. ஆனால் தகப்பனின் அன்பை நினைத்த போது திரும்பி வந்தான். தேவனை உணர்ந்த வாழ்க்கை மீட்பை உண்டாக்குகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் தமது ஜனங்களை மிகவும் அன்புடன் நேசித்தார், ஆனால் அவர்கள் தேவனை மறந்தார்கள். மிருகங்களுக்கு இருக்கும் உள் உணர்வு மனிதனிடம் இல்லை என்று தேவன் வேதனைப்படுகிறார். மிருகங்களின் உணர்வு, அதாவது மாடு எஜமானை அறியும், கழுதை உணவு தரும் இடத்தை அறியும். படைப்புகள் தங்கள் படைப்பாளரின் ஒழுங்கை மதிக்கின்றன. ஆனால் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று நிறைவாய் வாழும் மக்கள் தாம் அனுபவித்து வரும் இந்த ஆசீர்வாதத்தை வழங்கிய தேவனை மறந்து விடுவது என்பது எவ்வளவு வேதனையான காரியம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஜெபமின்றி வாழும் வாழ்க்கை, நன்றி அற்ற இருதயம் கொண்ட ஜனங்களை பார்த்து தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார். தேவனுடைய இருதய வேதனை வார்த்தை தான் இன்றைய தியான வசன வார்த்தை. இது கோப வார்த்தை மட்டுமல்ல, பிள்ளைகளை இழந்த தகப்பனின் அழுகை போன்றது. தேவன் நம்மை பார்த்து அழைக்கிறார், என்னிடத்தில் திரும்பி வா என்று. நாம் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தினமும் நன்றியுடன் வாழ வேண்டும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், காலை எழுந்தவுடன் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வேத வாசிப்பை அலட்சியம் செய்யாதீர்கள். தேவன் செய்த சிறிய நன்மைகளையும் நினைவில் கொள்ளுங்கள். உலக ஆசீர்வாதத்தை விட தேவனுடைய சந்நிதியை நாடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, மாடும் கழுதையும் தங்கள் எஜமானை அறிகின்றன என்றால், தேவனால் மீட்கப்பட்ட நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். தேவன் நம்மை உருவாக்கினார், காத்தார், போஷித்தார், ரட்சித்தார். ஆகையால் நம் வாழ்க்கை முழுவதும் அவரை உணர்ந்து அவரோடு நெருக்கமாக வாழ்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி வரும் உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் நீர் செய்த நன்மைகளை மறந்து வாழ்ந்திருக்கிறோம். அதற்காய் தயவாய் எங்களை மன்னியும். கர்த்தாவே, உம்மை உணராத இருதயத்தை மாற்றி நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு அருள வேண்டுகிறோம். உமது சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கையை தாரும். உலகத்தை விட உம்மை அதிகமாக நேசிக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் உமது பிரசன்னத்தால் நிறைத்து
ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.